who has not let you go will still not let you go. நாங்க ஒரு விஷயம் நாங்க ஜெபித்துக்கொள்ள இம்மட்டும் எங்களை கைவிடல தகப்பனே, இனியும் எங்களை கைவிடாமல் இருக்கிற தகப்பனாய் இருக்கிறவரே அப்பா, இந்த கால வேளையில கத்தாவே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவே, இனி எங்களை கைவிடாமல் இருக்கிற தகப்பன் ஆண்டவரே அப்பா, 4 மாதங்கள் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே அப்பா, 5வது மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் 1வது ஞாயிற்றுக்கிழமை அப்பா பரிசுத்த நற்கரண ஆராதனையில் ஆண்டவரே இந்த நாள்ல கலந்து கொள்ள நீங்க இந்த இடத்துல எங்களை அழைத்து கொண்டு வந்த கிருபைக்கா உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே அப்பா. நாங்க ஜீவனோடு இருந்து அப்பா உமக்காக ஓடத்தக்கதாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த மண்டபத்தை நாங்கள் முதலாவது ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். என்று சொன்ன இந்த மண்டபம் கர்த்தருடைய பரிசுத்தத்தோடு நிரம்பத்தக்கதா, தேவனுடைய ஆலயம் இந்த இடம் பரிசுத்தமா இருக்கும்படியா நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். Let's come and pray for this building and ask that God's grace descends upon us. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மண்டபத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே, இந்த இடத்துல நீர் ஆளுகை செய்யும்படியா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு மேலும் அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாய், உம்முடைய ஆளுகை ஆண்டவரே இருக்கும்படியாய், பிரசன்னத்தில் ஜெபிக்கிறவர்களாய், ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவர்களாய் அப்பா இந்த மண்டபத்துக்குள் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்படியாய் இருக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மண்டபம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் நிரம்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருவரை மூடும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே, ஆளுகை செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் பிதாவே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்க இங்கே ஆராதனைக்கு வார ஒவ்வொருவரும் ஏழியாக வரவும் அவர்கள் ஆர்வத்தோடு வரத்தக்கதாய் கர்த்தரிடத்தில் நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் மண்டாடுவோம். Let's pray for all those who are coming to the service and let's pray that they come on time. ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, ஆராதனைக்கு வார ஒவ்வொருவரும் தடை இல்லாதபடி ஆண்டவரே அப்பா ஏழியாக ஆண்டவரே அப்பா அந்த சபைக்குள் வரத்தக்கதாய், ஆராதனையில கலந்து கொள்ளத்தக்கதாய் ஆவியானவரே நீங்க இடைப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் ஆண்டவர் ஊக்கத்தோடு இந்த இடத்துல வரட்டும் ஆண்டவரே, வாஞ்சியோடு வரட்டும் ஆண்டவரே அப்பா. தேவனுடைய ஆலயத்துக்கு போறது நலம் என்று சொல்லத்தக்கதாய் அவர்கள் வரத்தக்கதாய் நீங்க உதவி செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏழையா அவர்கள் வரத்தக்கதாய், இந்த இடத்துல வந்து தேவன் மகிமையை கண்டுகொள்ளத்தக்கதாய் நீங்க அழைத்து கொண்டு வரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படியா செய்ய போற கிருபைக்கா நன்றி ராஜா, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த இடத்துல எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கானே நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். கவலையோடு வந்திருப்பார்கள், கண்ணீரோடு வந்திருப்பார்கள், தேவையோடு வந்திருப்பார்கள், ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை என்று அந்த கேள்வியோடு வந்திருப்பார்கள். நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிப்போம். இந்த நாளில் கர்த்தர் ஒரு அப்பா அவர்களுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யத்தக்கதா, அவனுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கத்தக்க, அவனுடைய கவலைகளுக்கு கண்ணீருக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கும்படியா நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா. எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கானே நாங்கள் ஜெபித்துக் கொள்றோம் ஆண்டவரே. அவர்கள் கண்ணீரோடு கவலையோடு வந்திருப்பார்கள் கர்த்தாவே அப்பா. அவர்கள் கண்ணீர்கள் கவலைகள் அப்பா மறக்கத்தக்கதாய் ஆண்டவரே, உம்முடைய அற்புதத்தை இந்த இடத்துல காணத்தக்கதாய், ஒரு விடுதலையோடு போகத்தக்கதாய் இன்றைய நாள் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தது சந்தோஷம் அண்டு மன மகிழ்ச்சியோடு அவர்கள் போகத்தக்கதாய் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் இடைப்படும்படியாய், நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியாய் அவர்களை ஆசீர்வாதத்தோடு நீங்க அழைத்து கொண்டு போற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த ஆராதனை நடத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம். மகளை ஒப்பு கொடுப்போம், ஆராதனை நடத்துகிற ஒரு மகளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அவர்களை வழி நடத்தும்படியா நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபித்துக்கொள்வோம். ஆமாண்டவரே கர்த்தாவே அப்பா, ஆராதனையை வழி நடத்துகிற மகளோடு கூட இருங்க ஆண்டவரே அப்பா. நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. அவள் பாடுற வேளையில துதிக்கிற வேளை கர்த்தர் துதிகளை மத்தியில வாசம் செய்யற தகப்பனா இருக்கிறீர் ஆண்டவரே. வல்லமையாய் அந்த மகளை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே அப்பா. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ற பிள்ளைகளாய் நாங்க இந்த இடத்துல ஆராதனை செய்யத்தக்கதாய் நீங்க அந்த மகளை எடுத்து பயன்படுத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்ய போற கிருபைக்கா நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
தேவ செய்தியை கொண்டு வர தாசனை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்க ஒரு விசை நாங்க ஜெபித்துக் கொள்வோம். Let's pray for the person bringing the word of God. ஆமாண்டவரே கர்த்தாவே, தேவனுடைய செய்தியை கொண்டு வர தாசனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ வல்லமை அவர் மேல் புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. நீர் பேசும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். அதை கேட்டு நாங்கள் விட்டு விடாதபடிக்கு கர்த்தருக்குள்ள நாங்க வளரத்தக்கதாய் ஆண்டவரே தேவ செய்தி ஒவ்வொரு காதுகளுக்கும் வந்து சேரட்டும் ஆண்டவரே. அதை கேட்டு நாங்க விட்டு விடாதபடிக்கு நாங்க செயல்படுத்துறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ வார்த்தைகள் எப்போதும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஜீவனை கொடுத்து கொண்டு இருக்குது ஆண்டவரே. தேவ வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே அப்பா கேட்கிற வேளையில கர்த்தாவே புதிய ஜீவன் எங்களுக்குள் வருது ஆண்டவரே. அதை உணர்ந்து கொள்றவர்களாய் அப்பா இருக்கும்படி இன்றைய நாள் செய்திகள் ஒவ்வொருவருக்கும் புதிய உயிரை கொடுக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியா வல்லமையா எடுத்து அப்பா பயன்படுத்த போற தாசனுக்காண்டி நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சிறுவர் பாடசாலைக்காக ஆசிரியருக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். சிறு வயதிலேயே அவர்கள் தேவனிடத்தில் அவர் தங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நடக்கிறவர்களாய் தேவனுக்காய் தங்களை அர்ப்பணிக்கிறவாய் அந்த பாடசாலை ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அப்பா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறுவர் ஆலயத்துக்காண்டி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆசிரியருக்காண்டி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காண்டி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் தேவனிடத்துக்கு அப்பா கிட்டி சேர்றவர்களாய் தேவனுக்காய் தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களாய் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அப்பா எப்போதும் ஆண்டவரே சிறு வயதிலே இருந்து அதை அப்பா விட்டு விடாதபடி ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த இடத்துல உம்முடைய வல்லமையை ஆண்டவரே வெளிப்படுத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளின் தாளந்து வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து கர்த்தருக்காய் வாழத்தக்கதாய் அப்பா ஊழியம் செய்யத்தக்கதாய் அவர்களை வழி நடத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அந்த இடத்துல ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு கூட இந்த வழிநடத்த போற கிருபைக்கா நன்றி ராஜா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசப்பா. நாங்க ஒரு விஷயம் நாங்க ஜெபித்துக் கொள்வோம். இந்த இடம் கென்டன் பட்டணம் முழுவதும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதா இந்த ஆலய நிரம்பி வழியத்தக்கதா ஒரு உணர்வு உள்ளவர்களா நாங்க ஒவ்வொருவரும் நாங்க ஜெபித்துக் கொள்வோம். ஆத்துமா ஆதாயப்படுத்துற சபையா இந்த சபை இருக்கும்படியா நாங்க ஒரு விஷயம் நாங்க ஜெபித்துக் கொள்வோம். Let's pray and commit the Kenton area into the Lord's hands. ஆமாண்டவரே கர்த்தாவே இந்த கென்டன் பட்டணம் முழுவதும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆலயம் ஆண்டவரே நிரம்பி வழியத்தக்கதாய் ஆண்டவரே ஆத்துமாவை ஆதாயப்படுத்துற சபையாய் ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தின் வீடாய் ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல ஆண்டவரே இந்த கென்டன் பட்டணத்தில் இருக்கிற இந்த தேவாலயம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்க சபையில ஆத்துமா அறுவடை செய்யற சபையாய் ஆண்டவரே இந்த பட்டணம் முழுவதும் ஜனங்கள் வந்து நிரம்பத்தக்கதாய் ஆண்டவரே தேவ வல்லமை ஊற்றும் ஆண்டவரே. அற்புதங்களும் அடையாளமும் இந்த சபைக்குள் நடக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போற கிருபைக்கா நன்றி. தேவ வல்லமை இந்த சபைக்குள் ஆண்டவர் ஊற்றப்பட போறதுக்கா நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நாங்க ஒரு விஷயம் நாங்க எழுந்திருப்போம் ஒவ்வொருவரும். Let us all stand up. இன்றைய நாளில் நாங்கள் இந்த இடத்துல வந்தது நல்லதென்று சொல்லத்தக்கதாய் தேவன் என்னோடு இடைப்பட்டார் என்று சொல்லத்தக்கதாய் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்காய் ஒரு விசை நாங்கள் ஆழத்திலிருந்து நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அப்பா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த இடத்துல வந்தது நல்லதென்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே தேவ வல்லமை எங்கள் மேல் ஊற்றப்பட்டது என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே தேவ ஆவியானவர் ஊற்றும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையாய் நிரப்பும் ஆண்டவரே. தேவ வல்லமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. பாடல் ஊடாக ஆண்டவரே வேத வசனத்தினூடாக ஆண்டவரே ஜெபத்தின் மூலம் ஆண்டவரே தேவ வல்லமை ஊற்றும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வேலும் ஆண்டவரே தேவனே டுனாமிஸ் வல்லமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. தேவ வல்லமை ஊற்றும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் பிதாவே. நன்றி இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord, church. Satam Kanada. Praise the Lord. Hallelujah. How many of you are ready to worship the living King? Amen, amen. This first song says, Sandoshamai irunga eppodum sandoshamai. It's a very old song, but it's a very good message that no matter what we go through, வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வரலாம், சுகவீனங்கள் வரலாம், ஆனால் my God says, சந்தோஷமாய் இருங்க. Amen. பிலிப்பியர்
4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். Rejoice in the Lord, always rejoice in the Lord, I say. So நாங்கள் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாங்கள் இந்த பாடல் பாடுவோம். Amen. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயிர்வானாலும் தாழ்வானாலும், உயிர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும், கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும், கண்ணீரின் பாதையிலும், நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும், ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும், ஊழிய பாதையிலும், நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஆமென். நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷம். ஜெயம் கொடுக்கும் தேவன் நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னத்தான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னத்தான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. I don't think you are all happy enough for this song. For this song contains a lot of the promises of God. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால், நம்மை அழைத்த தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்களா? Amen. In my life, my God will never let go of my hand. So we're going to sing those two verses again. துன்பங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், ஆனால் ஜெயம் கொடுக்கிற தேவன் நாங்கள் ஆராதிக்கின்றோம் இன்றைக்கு. Amen. துன்பங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு ஜெயம் கொடுக்க
சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் சர்வ வல்ல keep singing this till you mean it சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் சந்தோஷமாய் இருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க amen no matter what you go through சந்தோஷமாய் எப்போதும் சந்தோஷமாயிருங்க that is what my God has commanded of us to rejoice in the Lord always ஒரு மனமாய் ஒரு சபையாக ஒரு குடும்பமாக let's all lift our hands and worship the King of Kings and the Lord of Lords ஒரு மனமாய் கூடி யோசன்னா பாடி இயேசுவை துதித்திடுவோம் எங்கள் மகாராஜா இயேசு ஒரு தேவன் கனமகிமை புகழ் பாடுவோம் he is the youth of singing he is the Lion of Judah and he reigns today amen ஒரு மனமாய் கூடி யோசன்னா பாடி இயேசுவை துதித்திடுவோம் எங்கள் மகாராஜன் இயேசு ஒரே தேவன் கனமகிமை புகழ் பாடுவோம் ஒரு மனமாய் கூடி யோசன்னா பாடி இயேசுவை துதித்திடுவோம் எங்கள் மகாராஜன் இயேசு ஒரே தேவன் கனமகிமை புகழ் பாடிடுவோம் அவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் அவர் அற்புதர் அதிசயம் மகிமை உள்ளவர் அவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் அவர் அற்புதம் அதிசயம் மகிமை உள்ளவர் பரமதேவன் எங்கள் பாவங்களை இயேசு ரத்தத்தினால் சுத்தமாக்கினாரே பரமதேவன் எங்கள் பாவங்களை இயேசு ரத்தத்தினால் சுத்தமாக்கினாரே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த துணியோடு ஆதரிப்போம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த துணியோடு ஆதரிப்போம் ஒரு மனமாய் கூடி யோசன்னா பாடி இயேசுவை துதித்திடுவோம் எங்கள் மகாராஜன் இயேசு ஒரே தேவன் கனமகிமை புகழ் பாடுவோம் ஒரு மனமாய் கூடி யோசன்னா பாடி இயேசுவை துதித்திடுவோம் எங்கள் மகாராஜன் இயேசு ஒரே தேவன் கனமகிமை புகழ் பாடுவோம் கட்டுகளும் சாப்பத்தீட்டுகளும் இயேசு நாமத்தினால் நிர்மூலமாகியது கட்டுகளும் சாப்பத்தீட்டுகளும் இயேசு நாமத்தினால் நிர்மூலமாகினது ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த துணியோடு ஆர்ப்பரிப்போம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த துணியோடு ஆர்ப்பரிப்போம் ஒரு மனமாய் கூடி யோசன்னா பாடி இயேசுவை துதித்திடுவோம் எங்கள் மகாராஜன் இயேசு ஒரே தேவன் கனமகிமை புகழ் பாடுவோம் ஒரு மனமாய் கூடி யோசன்னா பாடி இயேசுவை துதித்திடுவோம் எங்கள் மகாராஜன் இயேசு ஒரே தேவன் கனமகிமை புகழ் பாடுவோம் அவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் அவர் அற்புதம் அதிசயம் மகிமை உள்ளவர் அவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் அவர் அற்புதம் அதிசயம் மகிமை உள்ளவர் we just sang அவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் அவர் அற்புதம் அதிசயம் மகிமை உள்ளவர் he is a God who is capable of performing many miracles above your expectations உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலான ஆண்டவர் செய்ய போறார் இன்னைக்கு my God is a good God கர்த்தர் அவர் மிக மிக நல்லவர் he is a good God my God is so good and we lift your name on high Father
from impossible of situations, we will see a miracle. Because my God works best when we think something is impossible. That is where He will show you His glory. And when you call on His name, a new level of glory shall descend upon this place. Nasa tinggal sa tiame tiba unggal varteyale asa tinggal sa tiame tiba unggal varteyale lasya malekud lasya Ramara puyul kud raman biru
verse again because அது ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்லுகிறார். என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தை சாத்தியமே, என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. Whatever I have lost in my hand, my God shall restore to me. Amen. That is a promise that my God is speaking to you today. No instruments, no nothing. Just random கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நோக்கி look at it, God alone, and sing to Him. எல்லா புகழும் எல்லா என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. Amen. My God is the God of the impossible, and the way that He just moved as we lifted our voice to the heavens and as we praised Him, the way that His presence descended upon this place is just a small fraction of the power that my God holds. His name alone holds a massive amount of glory, that when you call on His name, Satan cannot stand, and he cannot stand in front of you. The demons will flee at the sound of the name of Jesus. His name is filled with glory. His name is filled with power. And there is no name that is higher than His. And above every throne and every dominion, my God sits at His throne. Nothing can come against my Father. And if we have God on our side, who can come against us? Generations falling down in worship to sing the song of ages.
and all who've gone before us, and all who will believe, will sing the song of ages to the Lamb. 1,000 generations falling down in worship to sing the song of ages to the Lamb. And all who've gone before us, and all who will believe, will sing the song of ages to the Lamb. For your name is the highest, your name is the greatest, your name stands above them all. And all thrones and dominions, all powers and positions, your name, yes, it stands above your name. Oh Jesus, your name is the highest, your name is the greatest, your name, it stands above them all. And all thrones and dominions, all powers and positions, your name stands above them all. And the angels cry, holy, your creation cries, holy, you are lifted high, holy, holy forever. And hear your people sing, holy to the King of Kings. Oh, you will always be, you will always be holy, holy forever. And your name is the highest, your name is the greatest, your name, yes, it stands above them all. And all thrones and dominions, all powers and positions, your name, yes, it stands above them all. And your name is the அவருடைய நாமம் சொல்லும்போது கட்டைகள் எல்லாம் உடைக்கப்படும், தலைகள் எல்லாமே உடைக்கப்படும். Oh Jesus, oh Jesus, and all thrones and dominions, all powers and positions, your name, it stands above them all. And the angels cry, holy, your creation cries, holy, you are lifted high, holy, holy forever. Hear your people sing, holy to the King of Kings. Holy, you will always be holy, holy forever. And you will always be holy, holy forever. You will always be the one who is the most holy, Lord Jesus. வானம் மொழிந்து போனாலும் பூமி மொழிந்து போனாலும் ஆனால் உம்முடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. Heaven and earth will fade, but the word of God shall still remain. No matter how far I run from you, God, your goodness and your mercy shall always chase after me, Lord. And I thank you for the goodness that you have in my life, Father. I love you, Lord.
For your mercy never fails me, and all my days I've been held in your hand. From the moment that I wake up until I lay my head, yes, I will sing of the goodness of God. I love you, Lord. Oh, your mercy never fails me, and all my days I've been held in your hands. From the moment that I wake up until I lay, yes, I will sing of the goodness. Oh, and all my life you have been faithful. Oh, yes, you have. And all my life you have been so, so good. With every breath that I am able, yes, I will sing of the goodness. I love your voice. You have led me through the fire and in darkest nights. You are close. Yes, you are close. And I've known you as a father. Yes, I've known you as a friend. Oh, I have lived in the goodness of God. Oh, and all my life you have been faithful. Oh, yes, you have. And all my life you have been so, so good. With every breath that I am able, yes, I will sing of the goodness of God. And your goodness is running after me. Your goodness is running after me. With my life laid down, I surrender now. I give you everything. Your goodness is running after me. Yes, your goodness is running after me. Oh, your goodness is running after me. With my life laid down, I surrender now. I give you everything. Your goodness is running after me. Oh, and all my life you have been faithful. Just lift your voices and sing to the Lord today. And all my life you have been so, so good. With every breath that I am able, yes, I will sing of the goodness of God. Oh, and all my life you have been faithful. Oh, yes, you have. And all my life you have been so, so good. With every breath that I am able, yes, I will sing of your goodness and mercy. Oh,
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். Heavenly Father, we exalt you, we worship you, O Father. எங்கள் துதி ஆராதனையிலே உம்முடைய பிரசன்ன மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. Lord, we give thanks that through our praise and worship, your glory is being revealed. நீர் தாம் எங்கள் ஆராதனைக்கு கதாநாயகனாக காணப்படுகிறீர். You are the hero of our worship, Father. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவதே எங்களுடைய நோக்கமாய் இருக்கட்டும். Our purpose at all the day of our life to exalt you, Father. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பதே, உம்மை ஆராதிப்பதே எங்களுடைய நோக்கமாய் இருக்கட்டும். And let our purpose be to praise and worship you throughout the days that we live. சங்கீதக்காரன் சொல்லுகிற பிரகாரம், என் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லுகிற பிரகாரமாய் நாங்களும் எங்களுடைய வாயினாலே அறிக்கை பண்ணுகிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்போம். As the psalmist says that I will always praise your name, O Father. We declare and proclaim that in every circumstances of your life we will proclaim your name. நீர் ஏனென்றால் பிதாவின் வலது பார்சத்திலே இருந்து எங்களுக்காக நீர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். Because you are seated on the right hand of the Father and interceding on our behalf. எங்களுடைய குறைவுகளை நீக்குவதற்காக, To fulfill our shortcomings. எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக, To meet our needs. எங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே இல்லங்கள் சமாதானமாய் இருக்கும்படியாக, So that our houses have peace, O Father. நீர் இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்காக நீர் ஆண்டவரே இறங்குகிற தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி சுவாமி. Lord, we give thanks. You are a merciful God, O Father, for our purpose. உம்முடைய அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். We think of your love. உம்முடைய இரக்கத்தை நாங்கள் நினைத்து We பார்க்கிறோம். think of your compassion. உங்களுடைய தயவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். Think of your mercy. உங்களுடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் இந்த இடத்திலே நிற்பது நிர்மூலமாக இருப்போம். We would have been destroyed without standing here if not for your grace, O Father. அந்த கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சுவாமி. For that grace we give thanks to you. இந்த காலையிலும் எங்களை ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் சரணடைகிறோம். Lord, this morning time we surrender completely at your footsteps. எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. Nothing is possible through us. நீர் எங்களுக்குள்ளாய் இருந்து எங்களை வழிநடத்தாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. If you are not within us and leading us, we are nothing, Lord. அப்பா, இந்த காலையிலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். As children we commit ourselves to you. ஒரு குடும்பமாய் எங்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். As a family we surrender ourselves into your footsteps. நீங்களே தொடர்ந்து இந்த பொல்லாத உலகத்திலே எங்களை நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். Lord, we come to your footsteps and we ask that you lead us in this wicked world, O Father. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி எப்பொழுதும் உம்மையே நோக்கி பார்த்து உமக்காக ஓட எங்களுக்கு கிருபை தாருங்க. Lord, give us a grace so we do not lean onto the left or right but always look onto you and run towards you. சிறுவராலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் We ஜெபிக்கிறோம். pray that you bless the Sunday school children. வார்த்தையின் மூலமாய் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். We pray that you intercede with us through the word. எல்லா கனமும் துதியும் மகிமையும் நீர் ஒருவருக்கே பார்த்தவர். You are worthy alone for honor, glory and praise. எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டுமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus Christ who died and resurrected and is going to soon come for our behalf. ஆமென். Amen. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருகில் உள்ளவர்களை வாழ்த்தி விட்டு அமருங்கள். And we clap our hands and glorify Praise the God. Lord. Greet பிள்ளைகள் your neighbors. வகுப்புகளுக்கு போகுவதற்கு முன்பதாக பரீட்சைகளுக்கு ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகள், பரீட்சைகளுக்காக ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகள், தயவு செய்து நீங்கள் முன்பதாக எழுந்து வரிசையாய் நிற்கும்படி நாங்கள் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றோம். Before the children go to their Sunday school, all those who are preparing for their exams, please come and stand forward in the line. வருகிற நாட்களிலே பரீட்சைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. The exams are going to begin in the coming days. ஆகவே நம்முடைய சபையில் உள்ள பிள்ளைகள் அனைவருக்காகவும் ஜெபிப்பது நம்முடைய கென்டன் பெத்தனி குடும்பத்தின் ஒரு பங்காக இருக்கின்றது. It is a part of our responsibility as a church of Kenton Bethany to pray for our children. ஆகவே யாரெல்லாம் இந்த நாட்களிலே வருகிற நாட்களிலே பரீட்சைகள் எழுத ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, எழுதி கொண்டு இருக்கிறீர்களோ, தயவு செய்து நீங்கள் எல்லாரும் முன்பதாய் வந்து நிற்கும்படி உங்கள் அன்போடு So கேட்டுக்கொள்கின்றேன். all those who are preparing for exams in the coming days, we would like you to come forward so we can pray for you. Very good, Romeo. Yes, he is the one first stand up and came. Amen. Praise be to God. Yes. Yes. Any other children? Yes. Any other children? Very good. Very good. Yes. Praise good. So these are the children. They are going to do the exams coming days. So as a family, we have to pray for them. Okay. Shall we all raise our hands up and
Ask the Lord to give the wisdom. இந்த நாளிலும் இந்த பிள்ளைகளுக்கு எதிராக நம்முடைய கரங்களை நீட்டி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய ஞானத்தினால் இந்த பிள்ளைகளை நிரப்ப வேண்டும். கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் இந்த பிள்ளைகளை நிரப்ப வேண்டும். தேவனுடைய அபிஷேகம் இந்த பிள்ளைகளுக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி எல்லாருமாய் சத்தமாய் நாங்கள் ஜெபிப்போமா? சத்தத்தை உயர்த்தி நாங்கள் ஜெபிப்போமா? கரங்களை நீட்டி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போமா? Shall we all open our mouth and just pray each and every child? இவர்கள் ஆண்டவரை கல்வியிலே சிறந்து விளங்கட்டும், தெய்வீக ஞானத்திலே சிறந்து விளங்குவார்களாக. இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை இவர்கள் சுற்றிலும் உள்ளவர்கள் காண்பார்களாக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஞானம் இந்த பிள்ளைகளுக்குள்ளாக வரட்டும். ஆண்டவருடைய வல்லமை இந்த பிள்ளைகளுக்குள்ளாக வரட்டும். இவர்கள் பரீட்சைகள் எழுதுகிற பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்கும் என் தேவன் உம்முடைய ஞானத்தை கொடுத்து அந்த ஆண்டவரை வினாக்களுக்கு சரியான பதில்களை எழுதி நல்ல பெறுபேறுகளை பெற்ற ஆண்டவரே, உயர ஆண்டவரை இன்னும் அதிகமாய் உமக்குள்ளாய் ஆண்டவரே இவர்கள் பட்டங்கள் பெற்று ஆண்டவரே கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் எழுந்து பிரகாசிக்கும்படியாய் ஒரு சபையாய் ஒரு குடும்பமாய் நாங்கள் இந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Thank you children, God bless you all. அதே போல மற்ற பிள்ளைகளுக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார்களாக. தயவு செய்து நீங்கள் உங்களுடைய வகுப்புகளுக்கு போங்கள். ஆராதனை செய்தி முடிந்த பின்பு அவர்களை அழைத்து வாருங்கள். Continuously pray for all the other children. Children, you may go for your classes. At the end of the sermon, ushers, please bring them back. ஆமென். மறுபடியுமாக இந்த 5வது மாதத்திலே 1வது ஞாயிற்றுக்கிழமையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். Once again on the 5th month, first Sunday, I'm greatly delighted to see all of you. ஆக இன்றைய நாளிலே பரிசுத்த நற்கருணை குடும்ப ஐக்கிய ஆராதனையாய் காணப்படுகின்றது. It is a family holy communion service today. கர்த்தருடைய நல்லவர், கர்த்தர் கிருபை நிறைந்தவர், கர்த்தர் எப்பொழுதும் அவருடைய தயவு எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளின் மேல் காணப்படுகிறது. God is good, God is Amen. graceful, and His mercy endures on His அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் இன்றைக்கு எங்கேயோ இருந்திருப்போம், எப்படியோ போயிருப்போம். Without His grace, we would have been somewhere else and would have been lost இந்த today. 4 மாதங்களும் தேவன் எவ்வளவாய் எங்களை காத்து வழிநடத்தி வந்தார் என்பதை நாங்கள் விவரிக்க முடியாத காரியங்கள். ஆமென். We cannot even explain how God has led us through these 4 months of this year. அசாத்தியங்களை சாத்தியங்களாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். Our Lord is the one who makes the impossible possible. முடியாததை முடியும் என்று மாற்றிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். And whatever we think we cannot, He is அந்த able to do ஆண்டவரை it. தான் நாங்கள் இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். And we are worshiping that kind of a அப்ப God அந்த today. நம்பிக்கை நமக்குள்ளாக எப்பொழுதும் காணப்பட So வேண்டும். that belief and hope should always remain in us. அந்த விசுவாசம் நமக்குள்ளாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். That faith should always be in us. இன்றைக்கு என்னதான் நடந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னேறி செல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Whatever may happen in our lives, we have to always have the belief and faith that our Lord is with there and move forward. கஷ்டங்கள் வரலாம், There may be troubles, கண்ணீர்கள் வரலாம், there may be tears, வேதனைகள் வரலாம். there may be sorrow. ஆனாலும் அவைகளின் மத்தியிலும் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். But amongst all those trials and tribulations, we should be always running a good fight, fighting a good fight and running a என good race. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்து நம்முடைய அப்பாவை நாங்கள் நன்றாய் அறிந்து வைத்திருப்போமானால் எப்படிப்பட்ட துன்பத்திலும் சந்தோஷத்திலும் நாங்கள் எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். if we would know who our God really is, then whatever the circumstances may be, we will always be praising and worshiping Him. இன்றைக்கு தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், What is the promise that the Lord has given us? இன்றைக்கு தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை வேதத்திலே நமக்கு கொடுத்திருக்கின்றார். God has given us many promises in the Bible. ஏன் அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார்? Why did He give those promises to us? நம்மை அவருக்குள்ளாக கட்டி எழுப்புவதற்கு, To build ourselves in Him, அவருக்குள்ளாக நாங்கள் இன்னுமாய் நெருங்கி வருவதற்கு, to come closer to Him, இந்த உலகத்திலே விட்டு நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்காக ஓடும்படியாக, live in this world but to run for Christ, பெற்ற ரட்சிப்பை நாங்கள் முடிவு பரியந்தம் காத்துக் கொள்ளும்படியாக to protect our salvation until the end. இன்றைக்கு தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை வேதத்திலே நமக்காக கொடுத்திருக்கின்றார். God has given us many promises in the Bible. அப்ப நம்முடைய கடமை என்ன? What is our duty? நாங்கள் அவைகளை விசுவாசிக்க வேண்டும். We need to have faith over them. அவைகளை விசுவாசித்து நம்முடைய நாவினாலே அறிக்கை பண்ண We வேண்டும். need to have faith and profess and confirm it through our இந்த mouth. விசுவாசத்தை குழப்புவதற்கே சத்துருவானவன் எப்பொழுதும் தன்னுடைய வழிகளை போட்டுக்கொண்டே இருப்பான். But the enemy might also bring all his wicked schemes to destroy that faith that we அப்ப have. நாங்கள் கவனமாக இருக்க So வேண்டும். we need to
to be very careful. நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். We need to beware. நாங்கள் எந்த சத்தத்தை கேட்கிறோம் என்பதை நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். We need to listen and see to whose voice we are listening. இந்த வருடம் ஆரம்பிக்கின்ற பொழுது When we began this year, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், the promise that the Lord gave us, நான் உன்னை கட்டுவிப்பேன், I will build you நீ கட்டப்படுவாய். and you shall be built. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கின்றார். God has given us a promise அது today. என்ன வாக்குத்தத்தம்? What is that promise? நான் உன்னை கட்டுவேன், I will build you நீ கட்டப்படுவாய். and you shall be built. அப்ப நாங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். We need to have faith over அதை it. விசுவாசித்து அதை நாங்கள் அறிக்கை பண்ணி தேவன் என்னை கட்டுகிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். We need to have faith and confess that with our mouth that God is building us and then keep running in that way. பாருங்கள், கடந்த முறை எங்களுடைய தலைமை போதகர் சொன்னார்கள், ஒரு வாக்குத்தத்தத்துக்கு முன்பதாக ஒரு நிபந்தனையும் அங்கே இருக்கிறது என்று. See, our senior pastor shared with us last week that before a promise there is a condition. அப்ப வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற வேண்டும் என்றால் முதல் அந்த நிபந்தனையை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும். So if we have to receive that promise, then we have to obey that command of condition first. நாங்கள் நல்ல உயர்தர கல்வியிலே படித்து நன்றாக ஒரு பட்டம் பெற்று நாங்கள் வருவதென்றால் அதற்கு நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். And if we have to get high qualification in education, then we need to try and make an effort to study hard. பிரயாசம் இல்லாமல் எந்த ஒரு காரியங்களும் கைகூடி வராது. Without effort, nothing will come to hand. அது எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, Whatever the things may நாங்கள் be, பிரயாசப்படுகிற பொழுதுதான் அதனுடைய பலனை நாங்கள் காண்போம். only when we make an effort, we will see that it bearing fruit. கர்த்தர் தருவார் என்று நாங்கள் பேசாமல், நாங்கள் ஜெபிக்காமல், எங்களுக்காக மற்றவர்கள் ஜெபிப்பார்கள், நாங்கள் பேசாமல் இருந்தோம். பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு, ஓகே பாஸ்டர் இதுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லிட்டு பாஸ்டர் ஜெபிப்பார். ஆனால் நாங்கள் ஜெபிக்காமல் இருந்தால் அது கிடைக்குமா? So will you receive it if you tell pastor, oh pastor, I want you to pray for this, and the others are praying for this, whilst they are praying without us doing anything, would it happen to you? நாங்களும் ஜெபிக்க வேண்டும். We also need to pray. முழங்கால் படியிட வேண்டும். We need to go down on our knees. சபையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். As a church we pray. நீங்களும் ஜெபிக்கிற பொழுது When you pray too, கர்த்தர் அந்த வேளையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். God will do miracles and signs in those அப்ப times. நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். We need to make an effort. அப்ப கர்த்தர் எங்களை கட்டுவிக்க வேண்டும் என்றால், If the Lord is to build us, நாங்கள் கட்டப்படுவதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், and if we have to see that we are being built, ஒரு சில காரியங்களை நான் ஏற்கனவே உங்கள் மத்தியிலே பகிர்ந்து விட்டேன். I have already shared a few things amongst you, மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தி இன்றைய நாளிலே இன்றைய தலைப்பின் செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். and I would like to remind you of those points and then go into the today's topic. இன்றைக்கு தேவன் நம்மை கட்ட வேண்டும் என்றால் அவருடைய முழு சித்தத்துக்கு நாங்கள் நம்மை அர்ப்பணிக்கிற வேண்டுமவர்களாய் காணப்படுகிறோம். If God is to build us, then we need to completely surrender to His complete will in our life. அவருடைய சித்தத்துக்கு தான் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மை கட்டுவார். When we commit our surrender ourselves to His will, that's when He could build us. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை கட்ட வேண்டும் என்றால் அவருக்கு நாங்கள் முதன்மை ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். If God is to build us, we need to give Him priority in our life. இன்னைக்கு நாங்கள் நம்முடைய வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு அவருக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்காதபடி நாங்கள் தேவன் என்னை கட்டவில்லை என்று சொன்னால் அவர் எப்படி கட்ட முடியும்? And if you are complaining that God has not built us without giving Him the priority in our life, but instead we do all our things, நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் அவருக்கு முதன்மை ஸ்தானத்தை கொடுக்கின்றோமா? are we giving priority in our life to Him? அவருடைய நிபந்தனைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கின்றோமா? Are we listening to His conditions? இன்றைக்கு அநேக எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதென்றால் சந்தோஷம். Many Christians are greatly joyful to receive all those blessings. ஆனால் நிபந்தனைகளை கடைபிடிக்க சொன்னால் கொஞ்சம் இருதயத்திலே கடினமாக இருக்கின்றது. But when we say follow His commandments, then it's difficult in our heart. அப்ப நாங்கள் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற வேண்டும் என்றால் நாங்களும் கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டும். If we have to receive the blessings, we also need to make an effort. நாங்களும் வாஞ்சிக்க வேண்டும். We need to also have the desire. அப்பொழுதுதான் தேவன் நம்மை கட்டுவார். That's when God could build us. மூன்றாவது காரியம், அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். Third point is to hear His voice and to obey His commandments. இன்னைக்கு நாங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கின்றோம். We are listening to His voice. அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிகின்றோமா? Are we obeying His commandments? இன்றைக்கு நாங்கள் ஏன் கட்டப்படாதபடி இருக்கின்றோம்? Why aren't we built ஏன் today? தேவன் என்னை கட்டுவதை காணாது இருக்கின்றோம்? Why can't we see God building us? அவருடைய சத்தத்தை நாங்கள் செவி கொடுக்கிறோமா? Are we hearing His voice? அவருக்கு கீழ்ப்படிகின்றோமா Are we obeying His command? என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
வேண்டும். We need to examine all those. அப்பொழுதுதான் தேவன் நம்மை கட்டுவார். That's when God could build us. அப்பொழுதுதான் அவர் எங்கள் கட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். That's when we could see him building us. தேவனுடைய சரியான நேரத்துக்கு நாங்கள் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். And we need to also wait patiently for the right time appointed by God. இன்றைக்கு தேவன் நாம் எல்லாரையும் கட்ட விரும்புகின்றார். God is desirous to build each one of us. பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமாய் இருக்கும்படியாகத்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளினார். God gave his only begotten son so that his children are all joyful. அப்ப நாங்கள் அவருடைய சரியான நேரத்திற்கு நாங்கள் பொறுமையாய் இருக்க வேண்டும். So we need to patiently wait for the God appointed time. அந்த பொறுமையை இழந்ததன் நிமித்தமாகத்தான் நாங்கள் கட்டப்படுவதை பார்க்க முடியாமல் காணப்படுகிறது. Because we lost that patience, that's why we cannot see us being built. இன்றைக்கு பாருங்கள் சத்துருவானவன் எப்படியாக எண்ணத்திலே விதைப்பான். See what kind of thoughts that the enemy would plant. நான் இவ்வளவு வருஷம் இருக்கிறேன். I'm waiting for so long. ஆனால் அவர் இப்ப வந்தவர் அவருக்கு எல்லாமே கொடுக்கிறார். He just came but he's been granted everything. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். My dear child of God, we need to think. இன்றைக்கு தேவன் ஒவ்வொருவரையும் தான் கட்ட விரும்புகிறார். God was desirous to build each one of us. அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. He's not a God who sees partiality. எல்லாரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். All of us have to do ministry for God. எல்லாரும் வேலைக்காரர்களாய் வேலைக்காரிகளாய் காணப்பட வேண்டும். All of us have to become servants of God. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எல்லாரையும் கட்ட விரும்புகிறார். சிறு குழந்தை தொடக்கம் பெரியோர் வரை. My dear children of God, he would like to build each one of us from a little child to an adult. அப்ப அந்த நேரத்துக்கு நாங்கள் பொறுமையாய் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். So we need to wait patiently for that appointed time of God. அது மாத்திரமல்ல, தேவ ஆவியானவருடைய சத்தத்துக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Not only that, we need to be cooperative to the voice of the Holy Spirit. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற பொழுது அவருக்கு அவருடைய அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். When the Holy Spirit intercedes with us, we need to obey his command and commit ourselves. அப்பொழுதுதான் அவர் நம்மை கட்டுவார். That's when he could build us. அது மாத்திரமல்ல, நம்முடைய சிந்தையிலே நாங்கள் நித்தியத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அந்த சிந்தையோடு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். And in our thoughts we should always run thinking that we need to enter into the eternal life. இன்றைக்கு நாங்கள் அடுத்த ஒரு காரியத்தை பார்த்தோம். We are going to see one more point. இன்றைக்கு தேவன் நம்மை கட்டுவதற்கு, for God to build நாங்கள் us, கட்டப்படுவதை பார்ப்பதற்கு, for us to see that we being built, நமக்கு ஒரு நன்றி உள்ள இருதயம் காணப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். and we also saw that we need to have a thankful heart. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி இருந்தேன், தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். When we have already said about David what God said, he's a man of my heart. ஏன் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன்? Why is David a man of God's heart? தேவனுக்கு சித்தமானவைகளை அவர் செய்தார். He did whatever preferred by God. அப்பொழுதுதான் ஆட்டு மேய்ப்பவனை ராஜாவாக தேவன் மாற்றினார். That's when God changed the shepherd into a king. அப்ப இன்றைக்கு நாங்களும் அவருக்கு சித்தமானவைகளை செய்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை கட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். And therefore when we do whatever God's will is, then we can see God building us. அப்ப தேவன் தாவீதை குறித்து சாட்சி பகிர்கிறார். God gives testimony about David. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் சாட்சி பகிர வேண்டும். God needs to share testimony about each one of us. எப்படியாக தேவன் சாட்சி பகிர்வார்? How could God share a testimony? அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்கின்ற பொழுது, only when we do his will, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிற பொழுது, when we obey to his voice, அவருடைய ஆவியானவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது, அதுக்கு கீழ்ப்படிகின்ற பொழுது, when we obey to the word of the Holy Spirit, தேவன் நம்மை குறித்து சாட்சி பகிர்வார். that's when God will share a testimony about அருமையான us. கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, தேவன் நம்மை கட்டிக் கொண்டிருக்கின்றார். God is constantly building us. தேவன் நம்மை கட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால், நாங்கள் கட்டப்பட வேண்டும் என்றால், நம்மை நாங்கள் இனுமாய் அர்ப்பணித்து அவருக்காக ஓட வேண்டும். And if God is to build us and for us to see him building us, then we need to commit and run more for him. அப்ப நன்றியுள்ள இருதயத்தை எப்பொழுதும் நாங்கள் வளர்ப்பது அவசியமாய் இருக்க வேண்டும். It is great important that we grow a thankful heart. சந்தோஷ நாட்களிலே மாத்திரமல்ல, not only in the joyful days, நம்முடைய வாழ்க்கையிலே துக்க நாட்களிலும் நாங்கள் நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். even through the saddest or the sorrowful days of our life, we should have a thankful என்ன heart. நடந்தாலும், whatever happens, என்ன நேர்ந்தாலும், whatever happens, என் அப்பாவுக்கு நான் நன்றியுள்ள இருதயத்தோடு எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கிறவனாய் காணப்படுவேன் என்று நாங்கள் எப்பொழுதும் வாயினாலே அறிக்கை பண்ணி கொண்டிருக்க வேண்டும். we need to always confess through our mouth that whatever may happen in my life, I will always praise my
my Father. ஆகவே அந்த நன்றியுள்ள இருதயத்தை நாங்கள் மறந்து போய்விடக்கூடாது. So we should never forget that thankful heart. எப்பொழுதும் ஒரு நன்றியுள்ள இருதயம் நம்முடைய அப்பாவுக்கு நாங்கள் கொடுக்கிறவர்களாக காணப்பட We வேண்டும். should always give the thankful heart to our Father. இன்றைக்கு நாங்கள் நன்றியுள்ள இருதயமாய் இருப்போமானால் And if you would have a thankful heart today, நமக்கு பெருமை குறைகிறது, we will lose our pride, தாழ்மை பெருகுகின்றது. humility increases. எப்பொழுது பெருமை குறையுமாம்? When would your pride decrease? நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது When we praise and worship Him with a thankful heart, எங்களுடைய பெருமை குறைகிறது, our pride decreases, தாழ்மை உயர்கிறது. humility increases. அது மாத்திரமல்ல, முறுமுறுப்பு குறைகிறது, Not only that, murmuring reduces, மன திருப்தி பெருகுகிறது. திருப்தி, satisfaction increases. எஸ், Complete. முறுமுறுப்பு குறைகிறது. Murmur reduces. எப்பொழுது நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, When we praise and worship Him with a thankful heart. இது நடக்கலையா, Why it has not happened? அவர் இப்படி செய்து விட்டாரா, Oh, has he done அதை like பற்றி this? நாங்கள் பொருட்படுத்தாதபடி Ignore that. நன்றியுள்ள இருதயத்தோடு With a thankful heart. அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது When we praise Him, நம்முடைய நாவிலே முறுமுறுப்பு குறையும், in our tongues murmuring will reduce. எங்களுடைய இருதயத்திலே மன திருப்தி உருவாகும். In our heart we will grow satisfaction. அது மாத்திரமல்ல, தேவன் மீதான இருக்கிற சந்தேகம் குறைகிறது, அவர் மீதான நம்பிக்கை அதிகரிக்கின்றது. Not only that, the doubt in God decreases and the faith in God increases. எப்பொழுது நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் இருக்கின்ற பொழுது When we have a thankful heart, கவலை குறைகிறது, சமாதானம் பெருகிறது. the sorrow reduces and peace increases. எப்பொழுதும் அவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் இருக்கின்ற பொழுது, When we have a thankful heart for Him always. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, My dear children இந்த of God, காலையிலும் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். so we need to all of us examine our hearts as to how our hearts this morning. இன்றைக்கு இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து நாங்கள் கர்த்தருடைய பந்தியிலே பானம் பண்ண கடந்து வருவோம். Let us see one more point today and then take part in the communion. நான் உன்னை கட்டுவேன், I will build you. நீ கட்டப்படுவாய். You shall be built. அப்ப தேவன் நம்மை கட்டுவதற்கு, So for God to build நாங்கள் us, கட்டப்படுவதற்கு so that we be built, நாங்கள் இன்னும் ஒரு காரியம் நாங்கள் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். and we need to do one more thing. நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனுக்கு கொடுப்பது. And to give with a thankful heart. என்னவாம்? Why? What? சொல்லுங்கள். Say that again. நன்றியுள்ள இருதயத்தோடு கொடுப்பது என்றால் என்னத்தை கொடுக்கிறது? சொல்லுங்க பாப்போம். With a thankful heart we give to God. What do we give? நேரத்தை, Yes. சரி, பொருள், வெரி குட் ஐயா. எஸ், நன்றி, காணிக்கை, இவைகள்தான் நம்முடைய தாளந்துகள். அவைகளை நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We should be people who give to God with a thankful heart. இன்றைக்கு தேவன் நம்மை கட்ட விரும்புகின்றார். God is desirous to build us. நீங்களும் நானும் நாங்கள் கட்டுவதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், And if you and I are to see that us being built, இன்றைக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். we should be people who give to God with a thankful heart. நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் சொன்னீர்கள். You said many things. பாருங்கள், தேவன் ஈவாய் தம்முடைய ஒரே பேரானை நமக்கு கொடுத்திருக்கின்றார். God gave us His only begotten Son as a gift to us. இன்றைக்கு எந்த தகப்பனும் துணிய மாட்டான் தன்னுடைய பிள்ளையை அந்த பிள்ளைக்காக தன்னை கொடுப்பதற்கு. No father might be committed to give himself for his son's sake. ஆனால் யோவான் 3:16 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பரிச்சயமான ஒரு வசனம். But in John 3:16 there's a verse that we all know. நாம் நித்திய ஜீவனை, நாம் கெட்டு போகாமல் தேவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் நம்மேலே அன்பு கூர்ந்தார். So God so loved the world so much that He gave His only begotten Son so that we may not perish but have அப்ப அவர் கொடுத்த ஈவுக்கு நாங்கள் இன்னும் அதிகமாய் அவருக்கு கொடுக்க வேண்டும். For the gift that He gave us, we need to be giving more and more to Him. நீங்கள் எல்லாரும் ஒரு சில காரியங்களை சொன்னீர்கள். All of you mentioned a few points. நேரத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். We said that we need to give time. நம்முடைய தாளந்துகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். We said we need to give our talents. நம்முடைய பொருளாதாரத்தினால், பணத்தினாலே நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். We see that we need to give economic values like money. இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு
வருகிற நாட்களிலே மீதியான காரியங்களை நாங்கள் தியானிப்போம். I'm going to mention one particular point today, and then in the coming days let us meditate the others. பணத்தை கொடுப்பது, To give money. அதை குறித்து தான் உங்கள் மத்தியிலே நான் இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்க இருக்கின்றேன். I'm going to speak to the word of God in that topic today. நீங்கள் கொடுக்கிறது இல்லை என்று நான் உங்களுக்கு போதிக்கவில்லை. I'm not saying or teaching that you're not giving. நீங்கள் திராணிக்கு மேலாக கொடுக்கின்றீர்கள். You're giving more than what you can. கொடுக்கிறது நிமித்தமாக எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை குறித்து இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். We are going to see how much blessings you will receive by giving. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, என்னோடு கூட 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபை 2வது நிருபம் 8வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். so turn with us to the epistle of 2 Corinthians chapter 8 verse 1 please. 1 to 3. 1 to 3 actually, 1 to 3. அன்றையும் சகோதரரே, மக்கதேனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். And now, brothers and sisters, we want you to know about the grace of that God has given to the Macedonian churches. In the midst of a severe trial, their overflowing joy and their extreme poverty welled up in rich generosity. For I testify that they gave as much as they were able, and even beyond their ability, entirely on their own. எப்படிப்பட்ட இருதயத்தோடு கொடுக்கணும் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். We are seeing what type of heart we need to have before we give. இன்றைக்கு நாங்கள் தேவனுக்காக கொடுக்கின்றோம். We are giving for God. எப்படிப்பட்ட இருதயத்தோடு அவருக்கு கொடுக்கின்றோம். What type of a heart we have before we give. இங்கே இந்த கொரிந்து சபை விசுவாசிகள் These believers of Corinthian church, எப்படிப்பட்ட இருதயத்தோடு கொடுத்தார்கள் என்பதை பவுலானவர் சாட்சியாக கூறுகின்றார். Apostle Paul is testifying what kind of a heart did the Corinthian believers have before they give. என்ன கூறுகிறார்? What does he say? சகோதரரே, மக்கதேனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். And now, brothers and sisters, we want you to know about the grace that the God has given to the Macedonian churches. பாருங்கள், தேவன் இன்றைக்கு சபைகளுக்கு அங்கே கிருபையை அளிக்கின்றார். See, God gives grace to the churches today. அந்த கிருபையை அளிக்கிறதை அவர் இங்கே பகிர்ந்து கொள்கிறார். And he's sharing about that grace that the Lord gives. எப்படியாக மக்கதோனியாவிலே இருக்கிற சபைகளை தேவன் ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கொரிந்தியருக்கு இந்த நிருபத்தின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கின்றார். Through these epistles, Apostle Paul is speaking to the believers of the Corinthian church as to how God gave grace to the Macedonian churches. இந்த நூற்றாண்டு காலத்திலும் தேவன் தம்முடைய சபையோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். Even this century, God is speaking to his churches. இன்றைக்கு சபை என்பது நானும் நீங்களும் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கின்றோம். You and I are the church of God. நம்மோடு தான் கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். God is interceding to us. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், And in the midst of a very severe trial, மிகுந்த உபத்திரவம், severe trial, அவருடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், they're having troubles in their lives. அவருடைய வாழ்க்கையிலே வேதனைகள், They have so much sorrows in their life. அவருடைய வாழ்க்கையிலே மோர்கேஜ் கட்டுவதற்கே பணம் இல்லை, They do not have money to pay their own mortgage. காருக்கு பெட்ரோல் போடுவதற்கே பணம் இல்லை, They don't have money to put petrol to their car. கவுன்சிலுக்கு பே பண்ணுவதற்கு பணம் இல்லை. They don't have money to pay the council. இன்றைக்கு இப்படிப்பட்ட உபத்திரவத்தினாலே அவர்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள். And they're going through such severe trials. கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும், Even though they had so much poverty, வறுமை இல்லை, they have nothing. தரித்திரர்களாய் இருக்கிறார்கள். They were in extreme தரித்திரம் poverty. என்றால் என்ன? What is the meaning of extreme ஒன்றுமே poverty? இல்லாது They இருக்கிறார்கள். do not have anything. இருந்தும், அந்த Though இதுவும் முக்கியம். although they were going through, அப்படிப்பட்டவர்களாய் இருந்தும் although they were going through such என்ன issues, செய்கிறார்கள்? what do they do? தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். Through their overflowing joy, they gave
gave up in rich generosity. அவளுடைய வாழ்க்கையிலே தரித்திரங்கள், There were poverty in அவளுடைய their life. வாழ்க்கையிலே உபத்திரவங்கள். There were trials in their life. ஆனால் என்ன செய்கிறார்கள்? But what do they do? அந்த தரித்திரத்தை பொருட்படுத்தவில்லை, They completely ignored அந்த the poverty. உபத்திரவத்தை பொருட்படுத்தவில்லை, They completely ignored the trials. மிகுந்த சந்தோஷமாய். But overflowing joy. இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், If we have to receive the blessing today, தேவன் நம்மை கட்டுவதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், if we have to see that the Lord is building இன்னும் us, ஒரு காரியம் என்னவாம்? the next thing that we need நாங்கள் to do, மிகுந்த சந்தோஷமாய் அவருக்கு கொடுக்க வேண்டும். with an overflowing joy, we need to give to Him. எதை கொடுக்கலாம் என்று நாங்கள் பார்க்காதபடி, Without giving as to what we can என்னிடம் give, இருக்கிற பெஸ்டை நாங்கள் கொடுக்க வேண்டும். we need to give the best that we possess. அப்பொழுது அவர் தேவன் தன்னுடைய பெஸ்டை உங்களுக்கு கொடுப்பார். That's when God will give you His best. அதைத்தான் இந்த விசுவாசிகள் செய்தார்கள். That's what these believers did. அது மாத்திரமல்ல, Not only that, மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க, and also they gave as much as they were able and even beyond their ability. திராணிக்கு தக்கதாக கொடுக்கவும் And to give- திராணிக்கு மிஞ்சி கொடுக்கவும். And to give as much they were able to and even beyond their ability. இன்னைக்கு 10 நாங்கள் கொடுக்கின்றோம். We are giving 1/10 easily. ஏழுமென்றால் இன்னும் கூட கொடுக்கின்ற பொழுது When we give more, அவர் if we என்ன can, செய்கிறார்? what does He do? தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தது என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். And He says entirely on their own, and I அவருடைய testify மனம் that. அப்படிப்பட்டதா இருந்தது. They had such heart, திராணிக்கு மேலாக, more than they are able to, எனக்கு இருக்கிறதற்கு மேலாக more than what I have. நான் அவர்கள் கொடுத்ததை நான் சாட்சியாய் சொல்லுகிறேன். Whatever they gave, I am sharing a testimony about it. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, இன்றைக்கு கொடுக்கின்ற இருதயம் இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். we should have a heart of giving among. நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் என்ற அந்த இருதயத்தோடு நாங்கள் கொடுக்க வேண்டும். We need to give with the heart that we are giving to our Lord. இந்த விசுவாசிகள் எப்படியாக கொடுக்கிறார்கள்? சந்தோஷத்தோடு தங்களுடைய திராணிக்கு மேலாக ஆண்டவருக்கு கொடுக்கின்றார்கள். How do these believers give? With an overflowing joy, with even beyond their ability they are giving to God. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உவமையிலும் இதை கூறுகின்றார். And Jesus Christ also mentions this in His parables. என்னோடு கூட மாற்கு எழுதின சுவிசேஷம் திருப்பிக் கொள்ளுங்கள். மாற்கு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 41 இருந்து 44 வசனங்கள் வரை நாங்கள் வாசிக்க கேட்போம். Turn with me to the Gospel of Mark, chapter 12, verses 41 to 44. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். Jesus sat down opposite the place where their offerings were put and watched the crowd putting their money into the temple treasury. Many rich people threw in large amounts, but a poor widow came and put 2 very small copper coins worth only a few cents. Calling His disciples to Him, Jesus said, "Truly I tell you, this poor widow has put more into the treasury than all the others. They all gave out of their wealth, but she, out of her poverty, put in everything, all she had to live on." யார் கொடுத்ததை இந்த இடத்திலே ஆண்டவர் மெச்சுகின்றார்? Who is God praising about giving? ஏன் ஆண்டவர் அந்த விதவையை மெச்சுகின்றார்? Why is He praising that widow? நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். We need to think of it. இன்றைக்கு ஐஸ்வர்யவான் தன்னுடைய இருந்ததிலே இருந்து அவன் கொடுக்கின்றான். Rich people are giving from what they have. ஆனால் இந்த ஏழை எப்படியாய் கொடுக்கிறாள்? But how did this poor widow give? தன்னிடம் இருந்ததெல்லாவற்றையும் கொடுக்கிறாள். She gave everything that she had. அதுக்கென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்து இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்லவில்லை. I'm not saying that give everything that you have. அந்த இருதயம், That heart. அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். God sees that heart. அப்ப இன்றைக்கு எப்படிப்பட்ட இருதயத்தோடு நாங்கள் கொடுக்கின்றோம்? What kind of a heart that we give today? நீங்கள் எப்படிப்பட்ட இருதயத்தோடு கொடுக்கிறீர்கள் என்பது நீங்களும் ஆண்டவர். Whatever heart that you give with, it's between you and God. ஆனால் இந்த விதவை தன்னிடம் இருந்தது எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறாள். But this widow gave everything that she possessed. அந்த இருதயத்தை பாருங்கள். See that heart.
இன்றைக்கு நாம் தேவனுக்கு காணிக்கை கொடுக்கையிலே எவ்வளவு கொடுக்கிறோம் என்று நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். We see and judge how much we give as tithes to God. ஆனால் நம்முடைய தேவனோ நாங்கள் எவ்வளவு கொடுக்காமல் இருக்கிறோம் என்பதையே அவர் பார்க்கிறார். But God sees how much we don't actually give. அருமையான தேவ பிள்ளையே, My dear children of இந்த God, கால வேளையிலும் நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். morning time, shall we think for a minute? அந்த 2 கொரிந்தியரிலே வாசித்ததை NIV நான் வேதாமத்திலே அது தமிழ் மொழிபெயர்ப்பிலே நான் வாசித்தேன். And I read 2 this, கொரிந்தியர் 8 நாங்கள் வாசித்தோம். முதலாவது what we read before in 2 Corinthians 8, Pastor has read it in NIV Tamil version. அதிலே சற்று விவரமாக அங்கே அதிலே எழுதப்பட்டிருக்கின்றது. It's slightly explained in detail in there. அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுது சகோதரரே, மக்கதுனியாவில் இருக்கிற திருச்சபைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபையை குறித்து நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவர்கள் தாங்கள் அனுபவிக்க கடுமையான துன்பத்தின் மத்தியில் வறுமையில் வாடி இருந்த போதும் கூட அவர்களுடைய சந்தோஷம் பெருகி வழிந்ததினால் அவர்கள் தாராள மனதுடன் கொடுப்பார்களானார்கள். அவர்கள் தங்களால் இயலுமான அளவு கொடுத்தார்கள், அதற்கு அதிகமாயும் கொடுத்தார்கள் என்பதை குறித்து நான் சாட்சி கூறுகிறேன் என்று அந்த தமிழ் மொழிபெயர்ப்பு இப்படி விவரித்து அங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. The NIV Tamil version explains it in detail in Tamil. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, நாங்கள் எப்படிப்பட்ட இருதயத்தோடு நாங்கள் போடுகின்றோம்? So my dear children of God, what type of heart that we have when we give? யார் பார்த்து கொண்டிருக்கின்றார்? Who is watching over us? பாஸ்டரா, Pastor. அல்லது ஊழியக்காரர்களா, All the அல்லது காணிக்கையை சேகரிக்கிறவர்கள் இவர்கள் எவ்வளவு போடுகிறார்கள், இவர்கள் எவ்வளவு போடுகிறார்கள் என்று பார்க்கிறவர்களா? All those who collect the offering, do they see how much each one puts? அது நாங்கள் அல்ல, That's not our job. அது கர்த்தர் பார்க்கிறார். God sees that. Hallelujah. பாருங்கள், இயேசு அங்கே காணிக்கை பற்றி எதிராக உட்கார்ந்து பார்க்கின்றார். So Jesus sat down opposite the place where the offerings were put. இயேசு பார்த்து கொண்டிருக்கின்றார், Jesus is watching. மனுஷர்கள் பார்க்கவில்லை. Not man. இயேசு நம் எல்லாரையும் எல்லா நேரத்திலும் பார்த்து கொண்டே இருக்கிறார். Jesus watches each one of us at all times. அவருடைய பார்வைக்கு நாங்கள் மறைவாக யாருமே இல்லை. Nothing is hidden from his அவருடைய eyesight. பார்வைக்கு எல்லாமே வெளியரங்கமாய் இருக்கின்றது. Everything is visible in his eyesight. அப்ப இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். Jesus sat down opposite the place where their offerings were put and watched the crowd putting their money. அப்ப எப்படிப்பட்ட இருதயத்தோடு நாங்கள் போடுகிறோம் என்பது முக்கியம். It is very important what type of heart we have before we give. அருமையான தேவனுடைய பிள்ளையை My dear children of நாங்கள் God, சிந்தித்து பார்ப்போம். we thought about it. அதே போல நாங்கள் 8வது கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8வது கொரிந்தியருக்கு எழுதின 8வது அதிகார நிருபத்திலே அங்கே 12வது வசனத்தை நாங்கள் வாசிக்கின்றோம். Similarly, if you read verse 12 from 2 Corinthians chapter 8, வாசியுங்கள். ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் படி அல்ல, அவனுக்கு உள்ளதின் படியே அங்கீகரிக்கப்படும். for if the willingness is there, the gift is acceptable according to what one has, not according to what one does not have. அதிலே நான் NIV தமிழ் வேதாகமத்திலே நாங்கள் பார்த்தோம். ஆங்கிலத்திலும் ஆங்கில மொழிபெயர்ப்பு இதிலே சற்று வித்தியாசமாய் காணப்படுகிறது. And it's, the explanation is slightly different in the NIV Tamil version. ஆங்கிலத்தில் இருக்கிறது இந்த வேதாகமத்திலே சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை. ஆனால் NIV-யிலே சரியாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். Whatever is in English Bible, it's not been translated properly in the Bible that we have, but in the NIV version it's been translated. அங்கே பார்க்கின்றோம், கொடுப்பதற்கு ஆவலாய் இருந்தால் அந்த கொடை எவ்வளவு என்பது முக்கியமல்ல, கொடுப்பவனிடம் இல்லாததன் படி அல்ல, உள்ளதன் படியே கொடுப்பதை தேவன் விரும்புகிறார். For if the willingness is there, the gift is acceptable according to what one has, not according to what one does not have. உள்ளதைப்படி உள்ளதிலே இருந்து கொடுக்கிறதை தேவன் விரும்புகின்றார். God would like to give, for you to give from what you have. அப்ப இதுக்கு தொகை முக்கியமல்ல, So the amount does not matter. நம்முடைய இருதயமே முக்கியமாய் இருக்கின்றது. Our heart is what matters. ஆகவே என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, So my dear children of இன்னைக்கு God, 2 காசு மதிப்பு மிகவும் குறைவாய் இருக்கிறது. the 2 cents has less value today. அவள் தன் வாழ்க்கையிலே வைத்திருந்ததை கொடுத்திருந்தாள். She gave everything she had in her life. தேவன் நாம் கொடுக்கும் சதவீதத்தையும் நமது சூழ்நிலையும் பார்க்கிறார், நாங்கள் எப்படியாய் மகிழ்ச்சியோடு கொடுக்கிறோம் என்று. God sees our circumstances and the percentage we give and what type of heart, whether we give joyfully or not. இந்த காரியத்தை சொல்லி நாங்கள் கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் பானம் பண்ண வருவோம். Let us finish one more point and then take part in the communion. எப்படிப்பட்ட அடிப்படையில் நாங்கள் கொடுக்க வேண்டும்? On what basis should we give?
எப்படிப்பட்ட அடிப்படையில் நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும்? What basis should we give? என்னோடு கூட 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6ஆம் 7வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். Let us read with us 2 Corinthians chapter 9 verses 6 and 7. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். Remember this, whoever sows sparingly will also reap sparingly, and whoever sows generously will also reap generously. Each of you should give what you have decided in your heart to give, not reluctantly or under compulsion, for God loves a cheerful giver. எப்படிப்பட்ட இதயத்தோடு நாங்கள் கொடுக்க வேண்டுமாம்? What type of heart we should have before we give? எப்படிப்பட்ட அடிப்படையிலே நாங்கள் கொடுக்க வேண்டுமாம்? On what basis should we give? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில். In a cheerful giver. அப்போ காணிக்கை நேரம் வந்து விட்டது, தசமபாகம் இனிவேல்கள் காணிக்கை கேட்க போகிறார்கள் என்று அப்படியல்ல, அப்படிப்பட்ட சிந்தையோடு அல்ல, உற்சாகமாய் காணிக்கை நேரம். அங்கே எங்களுடைய ஏஎஃப்டி, நான் இறையியல் பாடசாலையிலே படித்து கொண்டிருக்கிற பொழுது காணிக்கை நேரம் என்றோடு எல்லாருமே கரங்களை தட்டுவார்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு. என்னென்றால் கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்கிறதற்கு அங்கே இந்தியாவிலே கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார்கள். So pastor was explaining how in his Bible school in AFT India, when the time of offering comes, everyone encourages to clap because they're so glad to give it to God. So we should always be overjoyed to give it to God, not think, oh, this offering time has come, oh, I need to give now, isn't it? That உங்களது இதயத்திலே நீங்கள் தீர்மானித்தபடி கொடுங்கள். Decide whatever you have decided in the heart to give it. உற்சாகமாய் கொடுங்கள். Give it cheerfully. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. And the Bible very clearly says, for God loves a cheerful giver. கட்டாயமாய் அல்ல, not under compulsion, விசனமாய் அல்ல, not under reluctance. உங்களுடைய மனதிலே நீங்கள் நியமித்தபடி உற்சாகமாய் கொடுங்கள். Whatever you decide in your heart to give அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கின்றார். God acknowledges that offering. ஆமென், Amen. ஆமென், Amen. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெரிய விதைக்கிறவன் பெருசாக அறுப்பான். Those who sow sparingly will also reap sparingly, and whoever sows generously. இருதயம் தான் இந்த இடத்திலே முக்கியம் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். I would like to show you that what matters here is your heart. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மை கட்டுகிறதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், If we have to see that the Lord is building us, நாங்கள் கட்டப்படுவதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், we have to see that us being நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் கர்த்தருக்கு கொடுக்கிறதா இருக்கிறது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க we வேண்டும். need to examine what type of heart we have when we give to God. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே நாங்கள் வாசிக்கிறோம், நீங்கள் வீட்டில் சென்று வாசியுங்கள். 20:35 நாங்கள் வாசிக்கின்றோம், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். And in Apostle 20:35 says it's more blessing to receive, give than receive. அருமையான தேவ பிள்ளையை நான் சாட்சியை சொல்வேன். நான் 1999ஆம் ஆண்டு முழுநேர ஊழியத்துக்கு வந்த பொழுது இம்மட்டுமாய் தேவன் எந்த குறையும் இல்லாதபடி எங்களை, எங்களுடைய குடும்பங்களை போஷித்து வழிநடத்தி வருகிறார். Amen. Pastor is giving a testimony from 1996 when he came into full-time ministry. God has led him and his family without any need for any shortcoming. இனிமேலும் அவர் என்னை நடத்துவார். And he will lead me even further in the future. ஒரு சாட்சியை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். I'm glorifying God through a testimony. எங்களுடைய டிவி, சோனி டிவி 40 இன்ச் இருந்தது. Our Sony TV was 40 inches. அது நாங்கள் பழைய வீட்டில் இருக்கிற பொழுது, எங்கே மோலி கிரசன்ட், இங்கே கென்டனிலே மோலி கிரசன்ட் ஒரு சிலருக்கு தெரியும், 26 மோலி கிரசன்ட்ல இருக்கிற பொழுது அந்த டிவியை வேண்டினோம். And we bought the TV when we were living in 26 Moli Crescent. That's the place where Pastor was living way before. அது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2005-2006 இருக்கும், எனக்கு சரியாக இந்த ஆண்டு என்று தெரியவில்லை. Pastor vaguely remembers it might be 2005 or 2006. அப்ப அந்த டிவி நாங்கள் திரும்ப ட்ரெஸ்கோ கார்டனுக்கு கொண்டு போனோம். The same TV we moved with us when we went to ஆனால் அது Tesco பழைய டிவி, அங்க எல்இடி அது எல்லாம் எல்இடி இப்ப லேட்டஸ்டா வந்துட்டது. So that was an old TV, not the latest versions with LED and QLED. அதை திரும்ப நாங்கள் எங்களுடைய ஹஸ்பண்ட் அங்கே ஃபிளாட்டுக்கு கொண்டு போனோம். And the same TV we took it back to our flat in Osborne Court. ஆனால் கடந்த வாரத்திலே ஒரு குடும்பம் வந்து
65 இன்ச்சி டிவி Amen. LED டிவியை எங்களுக்கு வந்து கொடுத்து விட்டு போனார்கள். But last week a family came and blessed us with a 65 inches LED TV. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் இதையே நான் சொல்லுகிறேன் என்றால், My dear children of God, why I'm sharing this is, நாங்கள் கர்த்தருக்காக கொடுக்கிற பொழுது when we give for God, கர்த்தர் ஒரு நாளும் எங்களை தரித்திரமாய் போக விடுகிற தேவன் God அல்ல. will never allow us to go into poverty. நாங்கள் Hallelujah. எங்களுக்கு சொற்பமாய் இருக்கலாம். We might only have a little. அந்த சொற்பத்தில் நாங்கள் உற்சாகமாய் எவ்வளவு கொடுக்கிறோம், அவளை கர்த்தருக்கு என்று கொடுக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். Even in that little thing that we have, when we give encouragingly to அந்த God, God will வேளைக்காக bless us. காத்திருக்கணும். We need to wait for that time. கிட்டத்தட்ட 20-25 எனக்கு விருப்பம். I had the desire. ஏனென்றால் அந்த பெரிய திரையிலே பார்க்கிறது, இந்த செய்திகளை கேட்க, மற்றது எங்களுடைய அந்த கிச்சன் செய்தி எங்களுடைய சர்வீஸ்களை பார்ப்பதற்கு. Pastor had a great desire in his heart to see the Kenton services in YouTube or to listen to various word of God in a big large screen. அதே போல கிரிக்கெட் மேட்சும் பார்க்கிறதுக்கு விருப்பம். And not only that, to watch cricket match as well. ஏனென்றால் நான் கிரிக்கெட் பிரியர். Pastor is a cricket fan. Praise the Lord. ஆகவே இந்த நாளிலும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, So my dear children of God, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். God is a God who blesses us. இருதயம் தான் எங்கே எப்படிப்பட்ட இருதயமாய் இருக்கின்றது. What type of heart that we have, we need to see. நீதிமொழிகளிலே 11வது அதிகாரம் 24-25 வாசித்து நேரம் போகிறது. நாங்கள் வாசிப்போம். நீதிமொழிகள் 11 ஒரு சில காரியங்களை சொல்லி நாங்கள் பந்திக்குள்ளாய் வர வேண்டும். இல்லாவிட்டால் அங்காலே இனி அடுத்த மாதம்தான் நீங்கள் அதுக்கிடையில மறந்து போய் விடுவீர்கள். In Proverbs 11, let us quickly see something, because if you don't quickly do this and get into communion, next time is next opportunity is next month and you will forget. 11வது அதிகாரம் 24-25. வேறு இறைத்தும் விருத்தி அடைவேரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவேரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். One person gives freely yet gains even more, another withholds unduly but becomes poverty. A generous person will prosper, whoever refreshes others will be refreshed. Hallelujah. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். Whoever refreshes others will be refreshed. அப்ப ஆண்டவர் ஒரு நிபந்தனையை வைக்கிறார். God gives a condition here. நாங்கள் தண்ணீரை பாய்ச்ச வேண்டும். We need to refresh. தண்ணீரை பாய்ச்சுகின்ற பொழுது When we refresh others, அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். he will be refreshed. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் ஒன்று. The one who gives freely yet grows all the richer. பிசினித்தனம், கஞ்சத்தனம் என்று சொல்வார்கள். Another who withholds இவர் என்ன சரியான கஞ்சனா இருக்கிறார். is such a ஒரு காசுமே எடுக்கிறார் இல்ல பாக்கெட்ல இருந்து. he's not taking any money out of his pocket. He's always a slow பார்த்திருக்கிறீர்களா? giver. Have you seen people like that? Have you seen people like that? அருமையான தேவ பிள்ளையே, My dear children of God, இன்றைக்கு நாங்கள் உதாரண குணம் உள்ளவர்களாக, அப்படிப்பட்ட ஆத்துமா செழிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. a generous person will prosper, it says. நம்முடைய செல்வத்தினால் தேவனை கனம் பண்ணுங்கள். Through our prosperity honor God. நீதிமொழிகள் 3:9 வாசிக்கின்றோம். In Proverbs 3:9 we see, நேரம் போகிறது, உங்கள் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. honor the Lord with your wealth and with the first fruits of all your crops. ஆகவே கர்த்தருக்கு கொடுக்கின்ற பொழுது நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதம். So when we give to God, definite blessing for us. மல்கியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். We read the book of Malachi chapter 3 இதெல்லாம் verse நீங்கள் 10. வாசித்திருக்கிறீர்கள். You have read all those. ஆனால் மறுபடியும் ஞாபகப்படுத்த I விரும்புகின்றேன். would like to read them வாசியுங்கள். again. 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Bring the whole tithe into the storehouse, that there may be food in my house. Test me in this, says the Lord Almighty, and see if I will not throw open the floodgates of heaven and pour out so much blessing that there will not be room enough to store it. எப்படியாக நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டுமாம்? How do we have to test this? ஆமென். Amen.
என்னை சோதித்து பாருங்கள். Test me in this. says the Lord. எப்படியாக நாங்கள் கொடுக்கின்றோம், How we are giving it. எப்படியாக நம்முடைய காணிக்கையிலே கொடுக்கின்றோம். How are we giving our இன்றைக்கு நீங்கள் tithes? கொடுத்து விட்டு நீங்கள் சோதித்து பாருங்கள் எப்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று. You give first and then test the Lord. See how much He blesses you. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். The Lord Almighty says. ஆகவேதான் இன்றைக்கு நாங்கள் தேவன் நம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். So He's the Lord who opened the floodgates of heaven and pour out so much blessing that there is no room for us to keep. அவருக்கு பணம் தேவை அவசியமா? Is it important for Him that அவரே we have money? எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். He is the one who created everything. அவருக்கு பணம் அவசியமில்லை. Money is not important to Him. இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட இருதயத்தோடு கொடுக்கிறார்கள் என்பதுதான் அவர் காண்கின்றார். What He sees is how His children give, with what kind of heart. 2 பவுன்களாய் இருந்தாலும் சரி, Even if it may be 2 pounds. 200 பவுன்களாய் இருந்தாலும் Oh, சரி, it's 200 pounds. நாங்கள் எப்படிப்பட்ட இருதயத்தோடு கொடுக்கின்றோம், What type of heart we have before we give. அதுதான் முக்கியம். That is what is கொடுக்க important. கொடுக்க To give, when you give நம்முடைய more, வாய்க்கால்கள் நிரம்பும், your floodgates will be opened. எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். Our needs would be met. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். God will lead and bless us. இறுதியாக நாங்கள் வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38 வாசித்து நாங்கள் பின்பதாக நாங்கள் கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் பானம் பண்ணுவோம். So we read the Gospel of Luke chapter 6 verse 38 and then Sure, take part in இதுதான் the கடைசி வார்த்தை. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். Give and it will be given to you. A good measure, pressed down, shaken together and running over will be poured into your lap. For with the measure you use it, it will be measured to you. பாருங்கள், அங்கு வேதாகமத்திலே இதுக்கு இந்த 4 வசனங்களுக்கும் தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. So there is a heading in the Bible for all these 4 verses. நியாயம் தீர்த்தல், அதன் கீழாகத்தான் இந்த வார்த்தையும் வருகின்றது. Judgment, under that only these verses also come in. நாங்கள் அன்பின் பிரமாணத்தின்படி நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இயேசு கிறிஸ்து இதிலே தெளிவாக சொல்லுகின்றார். And Jesus Christ clearly explained that we need to give out of our own love. நீங்க 37வது வசனத்தை வாசிப்பீர்களானால், And if you would read verse 37, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதப்படுவீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடி இருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுதும் நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு தான் இந்த வசனத்தை அவர் தொடங்குகின்றார். Judge not and you will not be judged, condemn not and you will not be condemned, forgive and you will be forgiven. Having said that, that's when he begins this. அன்பின் பிரமாணமாய் கொடுக்கும்படி, Give with the love. அப்ப அன்பின் பிரகாரமாய் நாங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும். With the heart of love we should love. நாங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பதற்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. We have not given the right to treat someone as wrong. நாங்கள் ஆக்கினை தீர்ப்பு அடையாதபடி நாங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். We need to be careful so that we do not get condemned. அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். That God will see that. நீங்கள் விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். You release them and you will also be you will be forgiven. அப்ப அதிலே இருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டும். We need to be forgiven or அது released from கர்த்தரும் that. அந்த நபரும். That is between God and that person. இன்றைக்கு நாங்கள் நியாயம் தீர்க்க போகிற பொழுதுதான் இன்றைக்கு பிரச்சனைகள். When we have problems, when we start judging. அருமையான தேவ பிள்ளையே, My dear children of நாங்கள் God, கவனமாய் இருக்க வேண்டும். we need to be careful. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். We need to be careful. தேவன் நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கின்றார். God loves us. இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய அதை வாசித்து பின்பதா வாசிப்பீர்களானால், பின்னும் அவர் ஒரு ஊமை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் காட்டக்கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பாப்பாய். 39 to 42. Luke 6:39 to 42. He also told them this parable. Can the blind lead the blind? Will they not both fall into a pit? The student is not above the teacher, but everyone who is fully trained will be like their teacher.
Why do you look at the speck of sawdust in your brother's eye and pay no attention to the plank in your own eye? How can you say to your brother, brother, let me take the speck out of your eye when you yourself fail to see the plank in your own eye? You hypocrite, first take out the plank out of your eye, and then we will see clearly to remove the speck from your brother's eye. சகோதரி சகோதரியே, இந்த மதிய வேளையிலும் நாங்கள் சற்று நேரத்திலே கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் பானம் பண்ண வரப்போகின்றோம். My dear brothers and sisters, in a short while we are going to take part in the communion. எங்களுடைய கண்ணிலே இருக்கிற துரும்பை முதல் நாங்கள் எடுக்க வேண்டும். We need to take out the speck in our eyes first. மற்றவர்களை எப்பொழுதும் நாங்கள் பார்க்காதபடி, We should not see the others, இன்றைக்கு நாங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்காதபடி, so that we may not judge others. நம்முடைய இருதயத்திலே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். In our heart we need to examine ourselves. நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன், What type of person that I am? எப்படிப்பட்டவனாய் நான் நடக்கின்றேன், How am I behaving? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நான் எப்படிப்பட்டவன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நான் எப்படியாய் இருக்கிறேன் A person who listens to the word, the one who does God's ministry, what type of person I am? என்பதெல்லாம் மிக முக்கியமாய் இருக்கின்றது. Everything is very important. ஆகவே இன்றைக்கு நாங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Give and it shall be given to you. உங்களுடைய அன்பை கொடுங்கள், Give your love. மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்கள், Give a forgiving heart. மறக்கிற இருதயத்தை கொடுங்கள். Give a forget. அந்த forgive. காரியத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தி அதையே பேசிக் கொண்டிராதீர்கள். Do not remember that thing over and over again and speak about சபை it. இன்றைக்கு நாங்கள் ஒரு குடும்பம், So church is a family. நாங்கள் சகோதரிகளாய் இருக்கின்றோம். We are brothers and sisters. அந்த கண்ணோட்டத்தோடு ஒவ்வொருவரையும் நாங்கள் பார்க்க வேண்டும். With that aspect we need to இவர்கள் look at என்னுடைய each other. சகோதரன், These are my இவர் brothers. என்னுடைய சகோதரி. These are my sisters. அது அப்படித்தான் கர்த்தர் குடும்பத்தை இணைத்திருக்கின்றார். That's how God joined the family. இன்றைக்கு இது கென்டன் குடும்பம் ஒரு தேவனுடைய குடும்பமாய் இருக்கின்றது. Kenton family is a family of God. அப்ப இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவு என்றால் நாங்கள் எல்லாருக்கும் சொல்லி தெரிய மாட்டோம். If we have a shortcoming of our child, we should not be telling நாங்கள் everyone. இருந்து குடும்பமாய் இருந்து கலந்து ஆலோசித்து நம்மளுக்குள்ளாக அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக் கொள்வோம். We will discuss among us ourselves and solve that problem amongst us. குற்றவாளிகள் என்று நாங்கள் தீர்க்காதபடி, So we may not judge others. நாங்கள் அவர்களை எப்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் இனிமாய் கிட்டி சேர்வதற்கு நாங்கள் நம்முடைய இருதயத்திலே அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். And we need to give them an opportunity to come closer to the presence of God. மறந்து போய் விடக்கூடாது. Do not forget. எல்லாருமே பலவீனர். All of us are weak. இன்னைக்கு ஊழியக்காரனுமே சில நேரத்தில் பலவீனமாய் இருக்கிறார். Even the ministers are weak sometimes. ஆகவே அவர்களை பலப்படுத்தணும், So we need to strengthen them. தைரியப்படுத்தணும். We need to give them courage. அதுதான் தேவன் நம்மை குடும்பமாய் இணைத்திருக்கின்றார். That is how God has joined us as a family. குற்றவாளியாய் தீர்ப்பதற்கல்ல, Not to judge them, நியாயம் தீர்ப்பதற்கல்ல, not to judge them. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். We are children of God. ஆகவே நாங்கள் ஒன்றாக இணைந்து கட்டப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் இருக்க We வேண்டும். need to join together to build the kingdom of God. அப்போ இன்றைக்கு தேவன் நம்மை கட்டுவதற்கு, So for God to build us, நாங்கள் கட்டப்படுவதற்கு so that we may be built. அந்த சுத்தமுள்ள ஒரு இருதயம், கொடுக்கிற இருதயம் எப்பொழுதும் நமக்குள்ளாக இருக்க We வேண்டும். need a clean heart, a heart of giving in us. அன்பான தேவ பிள்ளையே, கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? My dear children of God, shall we close our eyes and look unto God? இந்த கால வேளை, இந்த மதிய வேளையிலும் நாங்கள் சற்று நேரத்திலே தேவனுடைய பந்தியிலே பானம் பண்ண நாங்கள் கடந்து வர இருக்கின்றோம். In a short moment, we are going to take part in the communion this afternoon. ஆகவே ஒரு விசை எங்களை நிதானித்து பார்த்து நாங்கள் தேவனுடைய பந்தியிலே பானம் பண்ணுவது மிகவும் அவசியமாய் இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கின்றது. And the Bible clearly says that we need to examine ourselves and take part in a worthy manner. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அபாத்திரமாய் இந்த பந்தியிலே பானம் பண்ணக்கூடாது என்று. Bible says that you should not take part in an unworthy manner. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் பாருங்கள், இன்றைக்கு எந்த மனுஷனும் தன்னைத்தானே சூதி தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பான பண்ண கடவன். Let each man examine themselves and then take part in this bread and wine. எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். And whoever who takes part in an unworthy manner, then he blames and blemishes the body of Christ. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். If we examine ourselves, then we will not be judged. ஆகவே ஒரு நிமிடம் நாங்கள் அமைதியாய் இருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Shall we be quiet for a minute and look on to God? எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். Shall we examine ourselves?
இன்றைக்கு அபாத்திரமாய் நாங்கள் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்திலே பானம் பண்ணக்கூடாது. We should not take part in the communion in an unworthy manner. எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவுள். So we need to examine ourselves and take part in the communion. நம்முடைய ஆண்டவர் நம்மை மன்னிக்கின்ற தேவன். Our Lord forgives us. இன்றைக்கு உண்மையாய் நாங்கள் மனம் திரும்பி அவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அவர் தம்முடைய பிள்ளையாய் எங்களை அரவணைக்கிற தேவனாய் இருக்கின்றார். In a true repentance, if we confess our sins, then He will comfort us as His child. நாங்கள் ஒருவருமே பூரணவர்கள் அல்ல. None of us are complete. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாய் பலவீனங்கள் இருக்கின்றது. Each one of us have our own weaknesses. அந்த பலவீனத்தை நாங்கள் அறிக்கை பண்ணுவோம். Let us confess our weaknesses. அவர் எங்களை பலவானாய் மாற்றுவார். He will make us into a strong அந்த காரியத்தை மறுபடியும் செய்யாதபடி தேவன் எங்களை வழிநடத்துவார். God will lead us in such a way that we do not repeat those mistakes. இருதயம் அவருக்கு முக்கியமாய் இருக்கிறது. Our heart is very important. எப்படிப்பட்ட இருதயத்தோடு அந்த விதவை கொடுத்தார். With what type of heart that widow gave. கர்த்தர் அந்த இருதயத்தை கண்டார். God saw that heart. இன்றைக்கு நாங்கள் எப்படிப்பட்ட இருதயத்தோடு நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே பானம் பண்ண அப்பத்திலே புசித்து ரசத்திலே பானம் பண்ண வருகிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கின்றார். God sees in what kind of a heart that we come to take part in the communion. ஆகவே இந்த காலை வேளையிலும் இந்த மதிய வேளையிலும் ஒரு விஷயங்களை அர்ப்பணிப்போம். This afternoon time shall we examine ourselves. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. Thank you Jesus. Lord Jesus. Hallelujah. Thank you Jesus. Praise you. Oh நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. Thank you Jesus. Praise you